அவ சும்மா சொல்றா. தங்கம், வீட்டுல இருந்து கிளிப்பொலிக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா மூஞ்சி இப்படி வச்சிருக்க பத்தியா? ஐயோ மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கும்போது மூஞ்சி இப்படிதான் வச்சிருப்ப. சிரிக்கவே மாட்டல்ல? சிரிச்சிட்டேன், போதுமா? இதுக்கு நீ சிரிக்காமையே இருந்திருக்கலாம். மாப்ள, 5 நிமிஷத்துல சமையல் ஆயிரும், சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ அத்தை, நீங்க வேற. வீட்டுல இருந்து வரும்போது சாப்பிட்டுட்டு தான் அத்தை வந்தோம். டீ கூட நீங்க போட்டீங்களேன்னு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை, எனக்கு உடனே கிளம்பணும். ஐயோ ஆமாம்மா, நீங்க வேற. அவர் ரொம்ப பிஸி, அவரெல்லாம் இங்க நிக்க முடியாது. உடனே சந்தையில கொண்டு போய் காய்கறிகளை கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெங்காய விலை சரிஞ்சிரும், கேரட் விலை குறைஞ்சிரும். கொழுப்பு வாய் உனக்கு ரொம்ப கூடிட்டு. போயிட்டு வரேன், வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் அத்தை, அன்பு எங்க அத்தை? அவன் காலேஜுக்கு போயிருக்கான் மாப்ள. ஓ சரி சரிங்க அத்தை. சரிங்க மாப்ள, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். ஒழுங்கா பேசுறதுன்னா பேசு. நான் அப்புறம் வண்டி எடுத்து கிளம்புனேன்னா சென்னை போறதுக்கு 7 மணி நேரம் ஆகும். டிரைவிங்ல இருக்கும்போது ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். அப்புறம் சென்னை போய் ரீச் ஆயிட்டு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். அது வரைக்கும் என்கிட்ட பேச முடியாது, பார்த்துக்கோ. பரவாயில்ல, நான் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். அப்ப சரி, நான் கிளம்புறேன். மாமா மாமா, போவாதீங்க. நல்லா பேசிட்டு போங்க, இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். தெரியுதா, எனக்கும் அப்படித்தான். இங்க வீட்டுல சும்மா இருக்கிறவளுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா அப்ப வண்டி ஓட்டிக்கிட்டு போறவனுக்கு எப்படி இருக்கும்? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போனதும் ஃபோன் பண்ணுங்க. சரி தங்கம், சரி நீ குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்க, சரியா? நான் போனதும் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி மாமா. சக்தி, சத்தியமா முடியலடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவளை பார்க்காம இருந்ததே ஏதோ 1 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. அது அப்படித்தாண்டா ஷமீர் இருக்கும். காதலிக்கும் போது ஒரு நாள் பார்க்கலனாலும் 1 வருஷம் ஆன மாதிரி இருக்கும். ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, வருஷம் பூரா இவன் மூஞ்சியை தான் பார்க்கணுமா, ஒரு நாள் எங்கேயாவது போயிட மாட்டாளான்னு இருக்கும். டேய், நான் உன் கதையே கேட்கல, என் கதைக்கு வா. சரி சொல்லுடா, இப்ப என்ன பண்ணணுங்கிற? எனக்கு அவளை பார்க்கணும்டா. எது, இந்த ராத்திரியிலையா? உனக்கு தான் வேற வேலை இல்ல, இந்நேரத்துல இங்க டீ கடையில நின்னுக்கிட்டு இருக்க. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் வீட்டுக்கு போக விடாம இங்க நிக்க வச்சிருக்க. அவளுக்கு என்னடா வந்துச்சு? அவ இந்நேரத்துக்கு வீட்டுல நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருப்பாடா. டேய் இல்லடா, அவளை எப்போ பார்க்கும்போதும் என் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். அவளை பார்க்க போறோம்னு எனக்கு தோணும். அதே மாதிரி இன்னைக்கு கூட நான் அவளை பார்ப்பேன்னு எனக்கு தோணுதுடா. உள்ள சிம்டம்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுது. ஐயா டாக்டர் ஐயா, இந்த காலத்துல கொரோனாவே சிம்டம்ஸ் இல்லாம தான் ஏன் வருது? நீங்க என்னடானா காதலிய பாக்குறதுக்கு சிம்டம்ஸ் வருதுங்கிறீங்க. ஷோ, வண்டியில வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு. இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு வேற தெரியலையே. இந்த வண்டியை தள்ளி தள்ளி கையெல்லாம் வலிக்குது. ச்சே, அத்தை வேற பாவம் நம்மளை இன்னும் காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க. முதல்ல அத்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ ஹலோ அத்தை, நான் ஐஷு பேசுகிறேன் அத்தை. ஐஸ்வர்யா, உன்னைய தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் காணுமேன்னு. இந்நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவியே, என்னம்மா இன்னும் காலேஜ் முடியலையா? அத்தை, காலேஜ் எல்லாம் முடிஞ்சது அத்தை. ஆனால் வர்ற வழியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு, வண்டி நின்றுச்சு அத்தை. அப்புறம் இங்கே பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு தெரியல, அதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகி போச்சு அத்தை. இப்போ எப்படி வர்றதுன்னே தெரியல. ஐயோ என்னம்மா சொல்கிற? ஐயோ கதிர் வேற ஊரில் இல்லை, சென்னை போயிட்டான். இப்போ என்ன செய்யறது? சரி ஒன்று பண்ணுமா, வண்டியை வேணா அங்கே நிறுத்திட்டு பஸ் ஏதாவது இருந்தால் பிடிச்சி வரியான்னு பாரு. இனி அதுதான் அத்தை பண்ணணும். ஏன்னா இங்கே பெட்ரோல் பங்க் எங்கேயுமே இல்லை போல. நான் வண்டியை வேணா இங்கே நிறுத்திட்டு பஸ் ஏதாவது வருதான்னு பார்க்குறேன். பஸ் வந்தால் நான் பஸ்ஸில் வந்துடுறத்த. சரிம்மா ஐஸ்வர்யா, நேரம் வேற ஆகிப்போச்சு. நீ கொஞ்சம் நேரம் பாரு பஸ் வருதான்னு. பஸ் வரலைன்னா சொல்லு, நான் கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவள் யாராவது இருந்தால் அனுப்புமா கூட்டிகிட்டு வர்றதுக்கு. சரிங்க அத்தை, நான் கொஞ்ச நேரம் பார்க்குறேன். இல்லைன்னா நானே கதிரத்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிம்மா. ஐயோ, இங்கே யாராவது இருந்தால் கூட பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். இங்கே யாரையுமே காணோமே. டேய் நீ வேணா பாரு, நான் இன்னைக்கு அவளை கண்டிப்பாக பார்ப்பேன். பாப்ப
நீ வேணும்னா அவள் வருவாளா என்னுடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா அப்படின்னு பாடிக்கிட்டு இங்கே நில்லு. எனக்கு குடும்ப குட்டியெல்லாம் இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டி ஷமீரு, நீ ஒரு டாக்டருங்கிறத நிரூபிச்சிட்டடா. உன் சிம்டம்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கண்ணா. அங்க பாரு உன் ஆளு ஐஷு. வண்டியை வேற ஓட்டாம தள்ளிக்கிட்டு வரா. ஒருவேளை வண்டி எதுவும் ரிப்பேர் ஆயிருக்குமோ? அப்படிதான்டா நினைக்கிறேன். டி சமீரு, பார்க்கணும்னு சொன்ன பார்த்துட்ட, அதோட நிறுத்திக்க. தேடி தேடி போய் பேசுனேன்னு வச்சுக்க, அவளுக்கு ஓவரா பண்ணுவாளுகடா. ஏ சக்தி, இப்ப ஏதாவது சொன்ன விழுகாதுடா. இதுக்கப்புறம் நான் சொல்ற எதுவும் உன் காதுல விழுகாது. எங்க என்னங்க ஆச்சு இந்நேரத்துல இங்க? அது வந்துங்க, வண்டியில பெட்ரோல் தீந்துருச்சுங்க. இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் கூட இல்ல, அதான். எங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது லிப்ஸ்டிக் சரியா இருக்கா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு செக் பண்றீங்கல்ல, அதே மாதிரி வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ண வேண்டாம்? ஏங்க சும்மா காமெடிக்கு சொன்னங்க, அதுக்கு எங்க இவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க? உங்க காமெடிக்கு சிரிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும், நீங்க எப்படி போவீங்க? நான் எப்படியாவது போய்க்கிறேங்க. பஸ் வரும், பஸ்ல ஏறி போவேன். இல்லைன்னா யாருக்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டாவது நான் போய்க்கிறேன். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அட எனக்கு என்னங்க கவலை, ஏதோ சரி என் தங்கச்சியோட படிக்கிற பொண்ணாச்சே, பார்க்க வேற கொஞ்சம் சுமாரா இருக்கீங்க. காலம் வேற கெட்டு கிடக்கு, இப்படி ராத்திரியில தெரியாத ஊர்ல தனியா இப்படி நிக்கிறது சேஃப்டி இல்ல. சரி ஏதோ நமக்கு தெரிஞ்ச பொண்ணாச்சே, நம்மளே கொண்டு போய் வீட்டில் விடலான்னு நினைச்சேன். அப்புறம் எங்க உங்களுக்கு ஓகேனா வந்தா போதும். ஏன்னா நல்லதுக்கே காலம் இல்ல, நம்ம யாருக்காவது உதவி செய்யலான்னு போனா அது நமக்கே கெட்ட பேர் ஆயிடுது. எங்க என்னங்க இப்படி சைலண்டா இருந்தா இப்படி ஏதாவது சொல்லுங்க. அது வந்து ஒரு பையனோட பைக்ல எல்லாம் போனா யாராவது பார்த்துட்டா. ஏங்க இந்த ராத்திரியில இப்படி நடு ரோட்ல தனியா நிக்கிறத விட தெரிஞ்ச ஒரு பையனோட பைக்ல சேஃப்டியா போறதுல எந்த தப்பும் இல்ல. அப்புறம் நான் என்ன உங்களை சினிமாவுக்கா கூட்டிட்டு போறேன், உங்க வீட்டுல தானங்க கொண்டு விட போறேன். என்னங்க நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன், வருவீங்கல்ல? யாரும் பார்த்து நின்னு பேசவில்லை, காத்து நின்னு கொடுத்ததில்ல, நீயும் வந்து பார்த்ததால பனியும் பத்திக்குச்சே. கண் மறைச்சு போற புள்ள முன்னழைச்சது யாரும் இல்ல, ஓ மனசில் தான் விழுந்த நானும் தங்கிடவே. என்னமே உன்னால உள்ள புந்திரு தன்னால, கண்ணமே என் கண்ணால வந்து செவந்து புண்ணாக ஏதோ நானும் ஒளர, கொஞ்சம் காதல் வளர, உள்ள வெக்கோ வளர வந்தா தேடியே. தன்ன நேரம் நிக்குது மோக சுக்குது, பாட்ட திக்குதம்மா, நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொழிச்சுக்கம்மா. கச்சி சேர நிக்குது பண்ணழைக்குது பொண்ண நெங்கிடமா, அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுப்பமா. ஏ அம்முக்குட்டி, இங்க வா, மாமாட்ட வா. என்னக்கா இவ என்கிட்ட வரவே மாட்டேங்கிறா? ஆதி கூட பரவாயில்ல, சாக்லேட் ஏதாவது காமிச்சா என்கிட்ட வந்துருவான். டேய், இவ அப்படித்தான்டா. இவளுக்கு பசங்களை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம். இவ அப்பா கிட்ட மட்டும்தான் போவா. வேற யாராவது பசங்க வந்து தூக்குறேன் ஏதாவது சொன்னா போகவே மாட்டா, உடனே அழுதுருவா. ஆனா ஆதி அப்படி கிடையாது. யாராவது பசங்க வந்து விளையாட்டு காமிச்சா கூட உடனே விளையாடுறதுக்கு போயிடுவான். அப்புறம் நீ அப்பப்ப அங்க வீட்டு பக்கம் வரணும், அப்பதான் இதுதான் நம்ம மாமான்னு அவளுக்கும் தெரியும், அவளும் வருவா. நீ எங்க வர? ஐயோ அக்கா, காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டைமே கிடைக்க மாட்டேங்குதுக்கா. ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க, ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நல்லா படிடா, எங்கேயும் ஊர் சுத்தாத, காலேஜுக்கு போயிட்டா ஜாலியா இருக்கலான்னு. ஆனா காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் அது அதை விட டார்ச்சரா இருக்குதுக்கா. டேய், அப்புறம் மாமாவோட அத்தை பொண்ணு ஐஷு கூட அங்கதான் படிக்கிறா, உனக்கு தெரியுமா? ஆமா, நீ அன்னைக்கே சொன்னல, நானும் பார்க்கணும்னு நினைச்சேன், அப்புறம் அப்படியே மறந்தே போயிட்டேன்க்கா. ஆமா, என்ன கோர்ஸ் படிக்கிறா? அவ ஏதோ ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமா தாண்டா ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கா.
ஓ அப்படியா? அப்ப ஃபேஷன் டெக்னாலஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க காலேஜ்ல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடக்கு, அதுல எது எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா, நான் அவகிட்ட கூட சொன்னேன், என் தம்பி கூட அங்கதான் படிக்கிறான் அப்படின்னு. அவளும் இதையே தான் சொன்னான், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, எங்க இருக்கு என்ன எதுவும் தெரியல அப்படின்னா. சரிக்கா, நான் வேணா நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது ஃபேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல வேணா விசாரிச்சு பார்க்குறேன். சரிடா. அம்மா, நீ அவளை பார்த்துருக்கியா? நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா நீ எப்பவுமே ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பியே, அந்த பொண்ணு தானே? ஆமாண்டா, அவளே தான். சரி விடு, நாளைக்கு நான் காலேஜ்ல போய் பார்த்துக்கிறேன். என்ன அக்காவும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா சித்தி, அன்பு அங்க வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறானே, அதான் என்னடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட நீ ஒண்ணு அமுதா, இவன் ஒரு காலேஜுக்கு போனாலும் போனா இவனை கையிலேயே பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பள்ளிக்கூடம் போனானா வீட்டுக்கு வந்தானா குழந்தைங்களோட விளையாடினானா சித்தி சித்தின்னு என் கூடயே இருப்பான். ஆனா இப்ப பாரு, காலேஜுக்கு போகவும் காலையில காலேஜுக்கு போயிடுறான், காலேஜ் முடிச்சு வந்ததும் ஃப்ரெண்டுங்களோட எங்கேயோ வெளியே போறேன்னு போயிடுறான், வீட்டுக்கே ராத்திரி 10 மணி 11 மணிக்கு தான் வரான் பாத்துக்க. என்னடா அன்பு, சித்தி சொல்றது உண்மையா? 10 மணி 11 மணி வரைக்கும் வெளியில என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோக்கா, அப்படியெல்லாம் இல்ல, ஏதாவது ஒரு நாள் ஃப்ரெண்டுங்களோட வெளியே போவேன், வர கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி தினமும் எல்லாம் லேட்டா வர மாட்டேன். சித்தி, என்னது அக்கா கிட்ட இப்படிதான் மாட்டி விடுவீங்களா? பின்ன நாங்கெல்லாம் சொன்னா எங்ககிட்ட அது இதுன்னு சொல்லி ஏமாத்துறல்ல, உன் அக்காவை ஏமாத்த முடியுமா? இங்க பாரு அமுதா, பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் இந்த தலைமுடி என்ன அழகா வச்சிருந்தான். இப்ப பாரு, இந்த பக்கம் கொஞ்சம் சொரிச்சு வச்சிருக்கான், அந்த பக்கம் கொஞ்சம் சொரிச்சு வச்சிருக்கான். சித்தி, இப்ப இதுதான் ஸ்டைலு. ஆமா, என்னத்த ஸ்டைலோ. பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் சின்ன பையலாட்ட நல்ல பையலாட்ட இருந்தான், இப்ப காலேஜுக்கு போன உடனே இப்படி ஒரு மாற்றம். மாறணும் சித்தி, மாறணும். எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தா பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. இல்லனாலே இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இதுல காலேஜுக்கு போய் பேசுறதுக்கு வேற நல்லா கத்துக்கிட்டான். இவங்கிட்ட எங்க இருந்து பேசுறது? சரி சரி, சீக்கிரம் வா, அங்க டிங்கு உன் கூட தான் தூங்குவேன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான். நான் வரேன் சித்தி, நீங்க போங்க. அப்புறம் அமுதா, ஆதி குட்டி அங்கேயே தூங்கிட்டான். அங்க பிங்கு டிங்கோட விளையாடிட்டு இருந்தானா, அப்படியே தூங்கிட்டான், அங்கேயே படுக்க வச்சுட்டேன். சரியா? ஐயோ சித்தி, அவனை கொண்டு வந்து இங்க படுக்க வச்சிருங்க, இல்லன்னா அவன் ராத்திரி எந்திரிச்சு அழுவான், அப்புறம் உங்களுக்கு தூக்கம் இருக்காது. அதுக்கு என்ன, ராத்திரி எந்திரிச்சு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அவளை மட்டும் தூங்க வச்சுட்டு பேசாம படுத்து தூங்கு. சரி சித்தி. அப்புறம்க்கா, அத்தா என்ன இன்னும் போனை காணோம்? இல்லைன்னா நீங்க விட்டுட்டு போயிட்டாருன்னா அப்புறம் ஒரே போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இல்லடா அன்பு, அவர் சென்னை போயிருக்காருல்ல, வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, போய் சேர்ந்துட்டு தான் கூப்பிடுவாரு. மணி 11 ஆச்சு, இந்நேரத்துக்கு போய் சேர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன், இப்ப கூப்பிடுவாரு. ஓ, அப்ப அத்தான் கூப்பிட்ட டைம் ஆயிடுச்சு. சரி, நான் வேணா அம்மாவை அங்க தூக்கிட்டு போயிருட்டேன், உங்களுக்கு தொல்லை இல்லாம. டேய், எங்களுக்கு ஒரு தொல்லையும் இல்ல, நீ போடா. சரி சரி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.